Hi students, நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாம்க்கான previous year question paper ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். இதுல பாருங்களேன், மிஸ்ஸிங் வேரியபிள் கேட்டிருக்காங்க. A, B, E, C ஒரு சில ஆல்பபெட் 2 தடவை இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆல்டர்னேட் சீரீஸா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னும் போது, இப்ப A வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு B கூட கனெக்ட் ஆயிருக்கு. B C கூட கனெக்ட் ஆயிருக்கு. C வந்து D கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு விட்டு ABCD எழுதியிருக்காங்க. அப்ப இந்த ஆல்டர்னேட் சீரிஸும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன்ல தான் இருக்கு. இப்ப A வந்து ஈன்னு வந்திருக்கு அப்படின்னும் போது நடுவுல வந்து BCD அப்படின்ற 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்புறம் ஈல இருந்து ஐ எடுத்திருக்காங்க இல்லையா? அப்புறம் ஈக்கு அப்புறம் FGH 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் IJK விட்டுருக்காங்க. L விட்டுருக்காங்க. அடுத்து M எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்த 3 லெட்டர் விட்டு தான் எழுதணும். Mக்கு அப்புறம் NOP விட்டுருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க எழுதியிருக்க வேண்டிய லெட்டர் Q தான். Q உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 1, 2, 6, 15, 31 and 56 இப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இதுல வந்து நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 கூட +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க 6 வந்திருக்கு. அப்ப +4 ஆட் ஆயிருக்கு. அடுத்த நம்பர்ல +9 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர்ல +16 ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பாருங்க. 1 அப்படின்றது வந்து 1 ஸ்கொயர்ட், 4 அப்படின்றது வந்து உங்களோட 2 ஸ்கொயர், 9ன்றது வந்து 3 ஸ்கொயரோட வேல்யூ, 16 வந்து 4 ஸ்கொயர். அடுத்த நம்பர் பாருங்களேன் 25 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து கண்டிப்பா அவங்க ஆட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து ஒரு 6 ஸ்கொயர் தான். 6 ஸ்கொயர்ன்றது 36 தானே. அப்போ 56 கூட 36 ஆட் பண்ணி தான் அவங்க ஆன்சர் எழுதியிருப்பாங்க. 92 அப்படின்றதா உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. H8, K11, Q17. அப்ப நெக்ஸ்ட் ஆல்பபெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றதுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். ஸோ இதான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸோட நம்பர்ஸ். நான் ஏல இருந்து 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஹெச் வந்து 8ன்னும் போது 8th லெட்டர் ஹெச் தான் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 11th லெட்டர் வந்து கே, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. கியூ வந்து 17 பாருங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்பரை தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 8 வந்து 11 மாறி இருக்கு அப்படின்னும் போது இங்க +3 ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 11 வந்து 17 ஆயிருக்குன்னா +6 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இது 3, 6னா நெக்ஸ்ட் நம்பர் 9 தான் ஆட் பண்ணும். ஏன்னா 3 டேபிள்ஸ் தான் ஆட் ஆயிட்டே வந்திருக்கு. அப்போ வந்து 17 கூட +9 ஆட் பண்ணும்போது நமக்கு 26 கிடைக்கும். 26th லெட்டர் வந்து Z தான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. அப்போ 4th ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. 4, 9, 25, 49 அந்த மாதிரி இருக்கு நம்பர்ஸ். 4 அப்படின்றது வந்து 2ஓட ஸ்கொயர். அது மாதிரி 9ன்றது வந்து 3ஓட ஸ்கொயர். இது வந்து 5ஓட ஸ்கொயர். அதே மாதிரி 49 வந்து 7ஓட ஸ்கொயர். 121 அப்படின்றது வந்து 11ஓட ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஆனா எல்லா நம்பரோட ஸ்கொயர் நம்பரே அவங்க எழுதல. 2, 3 எழுதியிருக்காங்க. 4 விட்டுட்டாங்க. 5 எழுதியிருக்காங்க. 6 எழுதல. 7க்கு அப்புறம் 8, 9 அவங்க எழுதல. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பரோட ஸ்கொயர் தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்து வரப்போற நம்பர் 11க்கு அப்புறம் 12 பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா 13 வந்து பிரைம் நம்பர். 13ஓட ஸ்கொயரா தான் இருக்கும். 13 13 சார் 169. அதனால உங்களோட செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஐட்டம் which is not associated with the others. அதாவது ஆட் ஒன் அவுட். இதுல எது வந்து டிஃபரெண்ட்னு கண்டுபிடிக்கணும். நோஸ், ஐஸ், ஸ்கின், டீத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோஸ், ஐ, ஸ்கின் இது எல்லாமே வெளியே தெரியும். டீத் வந்து வெளியில தெரியாது. அப்ப இதுதான் உங்களோட டிஃபரெண்டான ஒண்ணு. ஆட் ஒன் அவுட். ப்ரூக், பாண்ட், ஸ்ட்ரீம், ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ ரிவர், ஸ்ட்ரீம், ப்ரூக் இது எல்லாமே ஓடிட்டே இருக்கும். பாண்டுன்றது ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லையா? அதனால அதுதான் டிஃப்ரெண்ட் இதுல. ஹென், கப், கவ், லைனஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே அடல்ட் அனிமல்ஸ் குறிக்கும். கப்ன்றது வந்து குட்டிகளை குறிக்கிறதுனால அதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்து ஒரு ஆட் ஒன் அவுட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. 729, 64, 216, 1. இவங்க எல்லாமே வந்து கியூப் நம்பர்ஸ் தான். இப்போ இவங்க வந்து ஆக்சுவலா 9 கியூப், இது வந்து உங்களோட 4 கியூப், இது நம்மளோட 1 கியூப், இது நம்மளோட 6 கியூப். எல்லாமே கியூபா இருக்கு. அப்ப இதுல எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு தெரியல. அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் பண்ணாலும் 729 வரும். 8 ஸ்கொயர் பண்ணா 64 வரும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ல 216 எழுத முடியாது. அதனால அதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. இதுல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே வந்து ஸ்டேட். ஆனா கொல்கத்தா வந்து ஸ்டேட்டை குறிக்காது. அதுக்குள்ள இருக்க நகரத்தை குறிக்கும். அதனால அதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். There is some relationship between the given words or letters or numbers.
அப்புறம் வந்து இஸ்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இதே சேம் சிமிலர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க இன்னொரு வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ் வந்து கிலோகிராம்னா லென்த்ன்றது எதோடது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிலோகிராமோட மாஸோட யூனிட்டும் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர்ல தான் நம்ம அளப்போம். அதனால 4th ஒன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டிபி வந்து லங்ஸு, கேட்ரேட் வந்து எந்த உடம்புல எந்த பார்ட்டை வந்து பாதிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஐஸ்ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். 7ம் 342ம் கொடுத்துருக்காங்க. 11 எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 7 கியூப் பண்ணும்போது ஸோ 7 வந்து 342 அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு தெரியும் 7 கியூபோட வேல்யூ வந்து 343. அதில் 1 மைனஸ் பண்ணி தான் இங்கே 342 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 11 கியூப் பண்ணிட்டு அதில் 1 மைனஸ் பண்ணி தான் எழுதியிருக்கணும் அடுத்த பாக்ஸில். அதே ரூல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 11 கியூப் பண்ணும்போது 11 × 11 × 11 பண்ணால் 1331 கிடைக்கும். -1 பண்ணி தான் இங்கே எழுதணும். அப்படி -1 பண்ணும்போது 1330 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, பேருந்து வந்து ஓட்டுநர், அப்ப விமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது பஸ் ஓட்டுறவங்க வந்து டிரைவர்னா ஏரோப்ளைனை ஓட்டுறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப பைலட்ன்றதுதான் சரியான பதில். விமானத்தை ஓட்டுறவங்களோட பேர் வந்து விமானி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, படங்கள் ஏ மற்றும் பி ஒரு குறிப்பிட்ட தொடர்பினை கொண்டுள்ளது. அதே மாதிரி சிக்கும் டிக்கும் உள்ள தொடர்புக்கு சரியான ஃபிகரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏல வந்து ஸ்கொயரும் பில வந்து ஒரு கியூபும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2Dல வந்து ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3Dல வந்து கியூப் வரும். அதே மாதிரி 2Dல ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா 3Dல கியூபாய்டு கிடைக்கும். அதனால 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தும் அதே மாதிரி இப்ப ஏல இருந்து பி ஃபிகர் கிடைச்சிருக்குன்னா இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. உள்ள இருந்த 2 சர்க்கிளை தூக்கி வெளில போட்டிருக்காங்க. அதை பிளெயினா வச்சுட்டாங்க. உள்ள ஒரு பிளஸ் சைனை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இங்க உள்ள இருக்கிற டாட்டை வெளியில போட்டுறணும். அதை வந்து பிளெயினா தான் போடணும் நம்ம. சோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இங்கே ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. சோ இதே பேட்டர்ன்ல இந்த சர்க்கிள் எடுத்து வெளியில போட்டுறணும். நம்ம அதை பிளெயினா போடணும். ஏன்னா இங்க இந்த சர்க்கிள் வெளியே வரும்போது பிளெயினா வந்திருக்கு. அதே மாதிரி இதுல வெளியில பிளெயினா வந்திருக்கும். உள்ள ஒரு பிளஸ் வந்திருக்குல்ல, அதனால இதுக்கும் ஒரு பிளஸ் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. அடுத்து கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்டதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஆட் ஒன் அப்படிதான், எது டிஃபரெண்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள்ல 3 கார்னர் இருக்கிறதுனால மேல வந்து 3 டாட் வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர்ல 4 கார்னர் இருக்கிறதுனால மேல 4 டாட் வச்சிருக்காங்க. கடைசி ஃபிகர்ல பாருங்களேன், ஹெக்ஸகன் இருக்கு. அதுல 6 டாட் இருக்கு, மேலேயும் 6 டாட் இருக்கு. ஆனா இந்த நடுவுல இருக்க ஃபிகர்ல மட்டும் 4 கார்னர்ஸ் இருக்கு, மேல வந்து 5 டாட் கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் ஆட் ஒன் அவுட். அதே மாதிரி அடுத்த டயக்ராம் பாருங்க. உங்களோட இந்த பிளாக் சர்க்கிள் வந்து ஒரு உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எல்லாமே இப்படி கிளாக் வைஸ்ல போயிருக்கு. ஆனா இதுல மட்டும் டிஃப்ரெண்டா ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் ஆட் ஒன் அவுட். 5 வந்து இங்க 3 ஆயிருக்கு. இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஒன்று மல்டிபிகேஷன்ல இல்லை அடிஷன்லயே இருந்திருக்கும் டெஃபினட்டா. இப்போ 5 8 ஆயிருக்குன்னா +3 பண்ணியிருக்காங்க. அடுத்து 8 வந்து 14 ஆயிருக்கு, +6 பண்ணியிருக்காங்க. அடுத்து +9 ஆட் பண்ணியிருக்காங்க. 3 6 9 இது எல்லாமே வந்து உங்க 3 டேபிள்ஸ்ல வர்ற நம்பர். அப்போ அடுத்தும் ஒரு 3 ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க டெஃபினட்டா 12 தான் ஆட் பண்ணியிருக்கணும். 23 கூட 12 ஆட் பண்ணா கிடைக்கிறதா உங்களோட ஆன்சர். ஸோ 5 3 35. இப்போ 35ன்ற ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 4/5, 17 3/5, 18 2/5, 19 1/5 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. இதோட ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்களேன். டினாமினேட்டர் எப்பவுமே 5 தான் வந்திருக்கு. இங்க 4, இங்க 3, இங்க 2, இங்க 1. அடுத்து கண்டிப்பா 20ன்னு வந்திருக்கும். ஏன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 20 பக்கத்துல 0/5ன்னு வந்திருக்கும். ஸோ 0/5 நம்ம எழுத மாட்டோம். அப்போ 20ன்னு தான் எழுதிருக்கணும். அதனால உங்களோட ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 215, 124, 63 இந்த மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸ். எப்பவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா கியூப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 6 கியூபோட வேல்யூ வந்து 216. அடுத்து 5 கியூபோட வேல்யூ பார்க்கும்போது 125, 4 கியூப் பார்க்கும்போது 64, 3 கியூபை பார்க்கும்போது 27, 2 கியூபோட வேல்யூ 8, 1 கியூபோட வேல்யூ வந்து 1. இந்த நம்பர்ஸ் பக்கத்துல இருக்க நம்பர் தான் இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இதுல 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கியூப்ல இருந்தும் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 1 மைனஸ் பண்ணா 215, இதுல 1 மைனஸ் பண்ணா 124, இதுல 1 மைனஸ் பண்ணும்போது 63, 27ல 1 மைனஸ் பண்ணும்போது 26, இதுல 1 மைனஸ் பண்ணா 7, 1ல 1 மைனஸ் பண்ணா 0. இதுதான் அவங்க எழுதியிருக்காங்க.
215, 124, 63. அப்போ அவங்க மிஸ் பண்ணியிருக்க நம்பர் 26. அதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 96, 3, 48, 6 ஒரு 2 டிஜிட் நம்பர் அப்புறம் ஒரு 1 டிஜிட் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் சீரீஸ்னா ஒரு நம்பர் விட்டு விட்டு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இது வந்து 96 இங்கே 48 ஆயிருக்கு. அதாவது பை 2 பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை 2 ஆயிருக்கு. 48 வந்து 24 ஆயிருக்கு. திருப்பியும் டிவைடட் பை 2 பண்ணியிருக்காங்க. அடுத்து 24 டிவைடட் பை 2 பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தான் கிடைச்சிருக்கும்? 12 தான் கிடைச்சிருக்கும். அப்போ அடுத்த நம்பரும் 12 தான் இங்கே ஃபில் ஆயிருக்கும். இது பாருங்களேன். 3 வந்து 6 ஆயிருக்கு. ஆக்சுவலாக மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்காங்க. இங்கே அடுத்த நம்பர் மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்காங்க. 12 ஆயிருக்கு. ஸோ அடுத்த நம்பர் 24 இங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் 12 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். 4, 9, 25 டெசிமல் இல்லாமல் பார்க்கும்போது 4, 9, 25, 49 டெசிமல் இல்லாமல் பார்க்கும்போது இது ஆக்சுவலாக 2 ஸ்கொயர். 9ன்றது வந்து 3 ஸ்கொயர். அடுத்து வந்து 5 ஸ்கொயர். அடுத்து வந்து 7 ஸ்கொயர் இருக்கு. இது ஆக்சுவலாக என்ன நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர். 2, 3, 4 இல்லை பாருங்க. அப்புறம் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த நம்பர் டெஃபினட்டாக என்னவா இருக்கும்னா 8, 9, 10 எல்லாம் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 11 தான் ப்ரைம் நம்பர். இப்போ 11 ஸ்கொயர்டு 121 தான் இங்கே எழுதியிருக்கணும். சரி, 121 யூஸ் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை 4 அவங்க அப்படியே எழுதலை. என்ன பண்ணி எழுதியிருக்காங்க? 4 டிவைடட் பை 100 பண்ணியிருக்காங்க. அதனால தான் 0.04 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 9ஐயும் 100ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 0.09. இதையும் டிவைடட் பை 100 பண்ணியிருக்காங்க. 0.25. ஏன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது 2 டிஜிட் இருக்கணும். அதே மாதிரி 49 பண்ணும்போது 0.49 கரெக்டாக இருக்கு. இப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து 121 தான். 11 ஸ்கொயர் டிவைடட் பை 100 பண்ணும்போது பின்னாடி இருந்து 2 நம்பருக்கு அப்புறம் டாட் வைக்கணும். அப்போ 1.21 தான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதை என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கு? இது ரெண்டுத்துக்கும் என்ன சூட்டபிளா இருக்கோ அதே தான் நம்ம இங்க அப்ளை பண்ணோம். இதுல இந்த 6ம் 7ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. 13 கிடைச்சிருக்கு. இந்த 5ம் 8ஐயும் ஆட் பண்ணாலும் 13 தான். 13ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணி நடுவில் இந்த 169 எழுதியிருக்காங்க. அதே ரூல் இங்கே ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 10ம் 8ம் ஆட் பண்ணா 18. இங்க 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 10. இந்த 10ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் நடுவில் 118 போட்டிருக்காங்க. அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 16. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். இப்போ 16ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணா 128 வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த 3மே ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 3த்துக்கும் என்ன ரூல் அப்ளை ஆகுதோ அதே தான் இங்க அப்ளை பண்ணோம். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது நம்பரை கியூப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 1s are 1 தான். 2ஐ கியூப் பண்ணா 8 வரும். இந்த 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணி இந்த 9 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 2 ஸ்கொயர் பண்ணும், 3ஐ கியூப் பண்ணி ஆட் பண்ணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 3ஐ கியூப் பண்ணா 3 × 3 × 3 27. 27 4ஐ ஆட் பண்ணா 31 கரெக்டாக வருது. அதே ரூல் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஸ்கொயர் போடுங்க, இங்கே கியூப் போடுங்க. இது 16 கிடைக்குது. 5ஐ கியூப் பண்ணா 5 × 5 × 5 125. 125 16 141 கரெக்டாக வந்திருக்கு. அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணும். 3a ஸ்கொயரையும் 4ஓட கியூபையும் ஆட் பண்ணும். 3a ஸ்கொயர் பண்ணா 3 3s are 9. 4ஐ கியூப் பண்ணா 64 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணா 73. 73ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் தான். 3 ட்ரையாங்கிள் ஃபில் ஆயிருக்கு. அதே ரூல் பேஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணும். இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 15, இந்த 11, இந்த 19 மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 3 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணும்போது இப்போ 19ம் 11ஐயும் ஆட் பண்ணும்போது 30 கிடைக்கும். 30 + 15 45. 45ன்ற நம்பர் இங்கே 15 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ டிவைடட் பை 3 பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணோம்னா 50 கூட இந்த 28 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 78 கிடைக்கும். 78 டிவைடட் பை 3 பண்ணும்போது நமக்கு 26 கிடைச்சிருக்கு. அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. 10 + 20 30. 30 + 30 வந்து 60. 60 டிவைடட் பை 3 பண்ணால் 20 வரும். அப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது வெளியில் இருக்க இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி 3 அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சி தான் நடுவில் போட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் அதே ரூல் அப்ளை பண்ணலாம். 14 30 70. 70யும் 35யும் ஆட் பண்ணும்போது 105 கிடைக்கும். 105ஐ டிவைடட் பை 3 பண்ணால் வர்றதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 35 கிடைக்குது. 35ன்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஆல்பபெட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. இதுல ஏக்கு எதிரில் 1 எழுதியிருக்காங்க, ஈக்கு எதிரில் 25, யூக்கு எதிரில் 441. அப்போ ஐக்கு எதிரில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் அது கீழே நம்பரும் போடுறோம். இப்போ ஏ கீழே ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், சி தேர்ட் லெட்டர் இந்த மாதிரி எடுக்கும்போது ஏக்கு எதிரில் 1 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக 1 ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க. 1 1 சார் 1 தான். ஈக்கு எதிரில் 25ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஈயோட ஆல்ஃபபெட் வந்து 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும் தாங்க எழுதியிருக்காங்க. அடுத்து யூவோட லெட்டர் இப்படி எழுதிட்டே வரும்போது யூ வந்து 21. 21 ஸ்கொயர் பண்ணால் 441 வரும் தான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ ஐக்கு எதிரில் என்ன வரும்ன்றது உங்களோட கொஸ்டின். 9ன்றது வந்து 9th லெட்டர். அப்போ இங்கே 9 ஸ்கொயர் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. 9 ஸ்கொயர் பண்ணால் 81 கிடைக்குது பாருங்க. 81ன்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்து இந்த பாக்ஸில் இருக்க மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஒரே மாதிரி ரோஸ்லேயோ இல்லை காலம்ஸ்லேயோ ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்க என்ன ரூல் அப்ளை ஆகிருக்குன்னு. இப்போ 7 3 5 இங்கே வந்து 50 அப்படின்னு சமப்பாயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 7 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 10 கிடைக்கும். இந்த 10 கூட இந்த 5 மல்டிபிள் பண்ணி 15 எழுதியிருக்காங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல 9ம் 5ம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. 14 கூட இந்த 5 மல்டிபிள் பண்ணும்போது 17 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 ரூலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. 12 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் இங்கே 0 ஆன்சரில் வரும்னா 0 கூட 0 மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். அதனால 0 தான் இங்கே ஃபில் ஆகிருக்க வேண்டிய நம்பர். அது உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.